Hello friends, welcome to Indian Flavours. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா கேசரி. பொதுவா வீடுகளில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடிய ஸ்வீட் இந்த ரவா கேசரி தான். அது எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் பார்த்துடலாம். 1 கப் ரவை, 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். 1 கப் ரவைக்கு அன்னைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 கப் நெய், 2 டீஸ்பூன் உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூவை கலந்து வச்சிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஃபஸ்ட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுடுச்சு. நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போது உலர் திராட்சையும் வறுபட்டுடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. தீஞ்சு போயிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டால் தான் கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு கேசரி பண்ணுறதுல. இப்போ 5 மினிட்ஸ் ஆகுது. ரவை நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வாசனையும் வருது. ஸோ இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் நாம் வச்சுருக்கக்கூடிய 2 கப் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரவையை ஆட் பண்ணிடலாம். இது லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் அதை எடுத்து விட்டுருங்க. இது அப்படியே 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரவை நல்லா வெந்திருக்கு. அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கு. நம்ம வச்சுருக்கிற சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்கக்கூடிய நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் மிச்சம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சாஃப்ரான் மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாஃப்ரான் மில்க் தான் ஆட் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் கலர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி நெய்யையும் சேர்த்துக்கலாம். கடைசியில் கொஞ்சம் நெய் சேர்த்தா தான் கேசரி அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ அடியில் ஒட்டாமல் வர்றது பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்தியன் ஃப்ளேவர்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.